This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping off now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஊரில் ஒரு நரி வந்து ஒரு காட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான். அந்த நரி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த வில்லேஜில் வந்து ஆடுலாம் மேய்ப்பாங்கள்ல, அது மாதிரி 100, 300, 200 அந்த மாதிரி ஆடுகளை வந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆட்டு கூட்டத்தை வந்து அது வந்து பார்த்துருச்சு. இதில் வந்து ஒரு ஆட்டை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டா கூட நம்ம வருஷம் முழுக்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு எண்ணத்தை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதை வளர்த்தது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுன்னா, எப்படி நம்ம வந்து அந்த ஆட்டை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே காட்டு வழியாக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆட்டை வந்து வெட்டிட்டு அந்த தொலியை வந்து அங்கேயே போட்டு போயிருப்பாங்க. அந்த தொலி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிச்சு. யோசிச்சுட்டு அந்த தொலியை எடுத்துகிட்டு போய் அதை வந்து கட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல அந்த தோலுக்கெல்லாம் போத்திட்டு அந்த ஆட்டோட ஆட்டாக சேர்ந்துருவோம். அப்படி சேர்ந்துட்டோம்னா நம்ம வந்து ஆடை வந்து தின்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தொலியை வந்து போர்த்திட்டு அடுத்த நாள் காலையில் எல்லா ஆடையும் அவங்க வந்து அடைச்சிட்டு வெளியே விடும்போது இதுவும் ஆட்டோட ஆட்டா கலந்துருச்சு. கலந்து போய்கிட்டு இருக்கு. அன்றைக்கி சாயந்தரமும் ஆயிடுது. சாயந்தரமும் ஆன உடனே அவர் ஆட்டுக்காரர் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஒரு கூட்லேயும் போட்டு அடைச்சிடுறாங்க. அப்பாடி நைட்டு நேரம் வந்துருச்சு, நமக்கு கூட்லேயே அடைச்சிட்டாங்க, நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சரியான வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நைட் நேரத்தில் வந்து அவங்களோட ஒருத்தவங்க விருந்தாடி வந்து வருவாங்க ஒரு வீட்டுக்கு. வந்தோடனே சரி ஒரு ஆட்டை வந்து எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை மட்டும் எடுத்து கட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளே வந்து எடுப்பார். இருட்டுக்குள்ளே எடுக்கும்போது இந்த நரி வந்து மாட்டிக்கிறோம். இதால் கத்த முடியாது. கத்துனா மாட்டிக்கிறோம், டக்குன்னு வெட்டிருவாங்கல்ல. அந்த பயந்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே சத்தம் போடாமல் அப்படியே இருந்துச்சு. திடீர்னு அவர் வெட்ட வந்துட்டார். கெட்டி தான் போட்டிருந்தாரு. காலையில் ஆயிடுச்சு வெட்ட வரும்போது. அது வந்து கத்திருச்சு. உடனே அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சோன்னே அவர் வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த மாதிரி இது வந்து இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி இதுக்கு வந்து தண்டிக்க வேணாம், வந்து அவுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். இப்படி தோல் போர்த்திருந்தாலும் எப்படினாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால நம்மளுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையுமே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிருவோம். இது மட்டும் இல்லாமல் போலியாக நடிக்கிறவங்கள வந்து நம்ம வந்து அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நினச்சிருவோம். அப்படி மட்டும் நினைக்கவே கூடாது. நடிக்கிறவங்கள மட்டும் நம்பவே கூடாது. அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பழகுனாலும் அவங்கள வந்து பார்த்து தான் பழகணும் அப்படின்னு வந்து இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஆடுக்கு வந்து ஆட்டோட ஆட்டா அந்த நரி வந்து கலந்துட்டோம் அப்படின்னா, அந்த மனுஷருக்கு வந்து கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு நினப்பு வந்து நரிக்கு கூட தந்திரமாக வேலை செஞ்சு, எந்த மாதிரி நம்ம வந்து அவங்களோட போய் சேர்ந்துருந்தோம்னா நமக்கு வந்து அந்த டெய்லி வந்து நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு வந்து யோசித்து ஒரு நல்ல எப்படி அவங்களோட போய் சேரலாம்னு சொல்லி பார்த்துச்சு. இதே போல தான் நம்மளுமே நம்மக்கிட்ட நடிப்பாங்க. நம்மக்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி நல்லா நமக்கு நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. அவங்கள வந்து எந்த காலத்துலேயும் நம்ம வந்து நம்பக்கூடாது அப்படின்னு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்பவே நம்பாதீங்க. அதனால் இந்த கதையின் மூலமாக நம்ம வந்து அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். மனுஷங்க வந்து நடிக்க தான் செய்வாங்க முக்கால்வாசி பேர். அதனால் யாரையும் நம்பாதீங்கன்னு இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.